ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று போட்ட வீடியோவில் இது வந்து கண்டினியூவு பாருங்கள். ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கோமா. ஜூஸ் குடிச்சிட்டு பூண்டு கேட்டோம். விலை பூண்டு வந்து 100 ரூபா சொன்னாங்க. ஒரு அரை கிலோ வாங்கிட்டு அப்புறம் காய்கறி அனைத்தும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே வாங்கலாம். இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது. இங்கே பாருங்கள், வேலு இதெல்லாம் பார்த்தேன், வாங்கணும்னு ஆசை தான். வீட்டில் வைக்க தான் இடம் இல்லை. அப்புறம் கொத்தமல்லி புதினா மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஃபுல்லாக இதுக்கு வந்து காய்கறி மார்க்கெட்டு, ஃபுல்லாக காய்கறிக்கே ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும். அப்புறம் பூண்டு வெங்காயம் பரவாயில்ல, விலையெல்லாம் ஒரு இடத்துல கேட்டோம், இந்த இடத்துல கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. இங்கே வாங்கினோம் அரை கிலோ வாங்கிட்டு அப்புறம் வந்து இந்த சாமான்லாம் வாங்கினோம். பட்டை லவங்கம் எல்லாம் 10 ரூபா தான், பரவாயில்ல. 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னாக்கா நமக்கு ஒரு 2 மாதத்துக்கு வரும். அது ரெகுலராக நான்வெஜ் பண்ணுறவங்களுக்கு 2 மாதத்துக்கு வரும். இந்த வலை கேட்டேன், இது 30 ரூபா சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கி தரல. அப்புறம் பொட்டும் இந்த கிளிப்பும் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இருந்து. அப்புறம் கேரட்டு முறம் எல்லாமே வச்சுருக்காங்க. வேர்க்கடலை வாங்குங்கன்னாக்கா வேர்க்கடலை 3 படி 50 ரூபா சொன்னாங்க, பரவாயில்ல. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கலை. அப்புறம் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பேர்டு தான். அழகழகழகழகாக இருக்குதுங்க, செம்ம க்யூட்டு. என் பையனுக்கெல்லாம் ஆசை தான் இதெல்லாம் வளர்க்கணுன்னு. எனக்கும் ஆசை தான். ஒரு பக்கம் ஆசையாக இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டம் அதை மெயின்டைன் பண்ணுறது. திடீர்னு செத்து போச்சுன்னா கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் ஆகும்ல. நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் என்ன குருவின்னே தெரில, பேர் தெரியல. எல்லாம் பாருங்களேன். அப்புறம் வந்து நொங்கு கேட்டால் நொங்கு கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார் வாங்கி தரவே இல்லை. ரைட்டிங் டேபிள் அப்புறம் இந்த டூல்ஸு எல்லாமே இருக்குது. பழசுலேருந்து புதுசு வரைக்கும் இருக்குது. என்ன ரேட்டெல்லாம் எனக்கு என்னமோ அப்படி ஒன்றும் என்னமோ கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்படி ஒன்றும் கம்மியாலாம் தெரில. ஒரு வேளை ஒன்றுக்கு 10 கடையை விசாரித்து வாங்கணும் போல் இருக்குது. இந்த அடுப்பு பழைய அடுப்பெல்லாம் வச்சுருக்காங்க. ஷூ எல்லாமே விற்கிறாங்க. இதெல்லாம் லெதர் பையன். இது வந்து 500 ரூபா சொன்னாங்க சின்னது. விலை கேட்டால் அட போங்கய்யா அப்படின்ட்டு வந்துட்டோம். டி நகர்லேயே நாங்கள் வாங்கிக்கிறோன்ட்டு. இது எல்லாமே அயன் தவா, தோசைக்கல், பனியார சட்டி எல்லாமே அயன். இதுதான் இந்த டூல்ஸ் ஒன்று கேட்டாங்க. ரேட் அதிகமாக சொல்லவும் வச்சுட்டாரு எங்கள் வீட்டுக்காரங்க. இதெல்லாம் பழைய பொருட்கள். நேற்று போட்ட வீடியோவில் இது கண்டினியூ ஆகுது. நேற்று ஃபுல்லாக போட முடியாதுன்னு தான் இன்றைக்கி பாதி போடுறேன். பாருங்கள், இது எல்லாமே பொட்டலமாக வச்சுருக்காங்க. 20 ரூபாயும். அது தலகாணி, பெட்டு எல்லாமே இருக்குங்க. வளையல், இது ரெயின் ட்ராப் வளையல். அது ஆமாம். பொம்மைங்க 100 ரூபாவும். அந்த பொம்மையெல்லாம் 100 ரூபா. தலகாணியும் 100 ரூபா. இந்த பைய அழகாக இருக்குது. எனக்கு பை யூஸ் இல்லாதனால நான் வாங்கலை. க்யூட்டாக இருக்குது. ஒயர் பை தான் அது. அப்புறம் இதெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் வைக்க இடம் இல்லைங்க, இல்லைன்னா வாங்கி வைக்கலாம். இது வந்து இது டி நகர்லேயே நான் பார்த்துருக்கேன். அதான் இது காஞ்சி போயிருக்கும். அப்புறம் அந்த நாட்டு சக்கரை வாங்கினோம். நாட்டு சக்கரை மட்டும் 1 கிலோ 1,5 கிலோ 100 ரூபா சொன்னாங்க. 1 கிலோ 70 ரூபான்னாங்க. எங்களுக்கு 1,5 கிலோ வேணாம் அப்படின்ட்டு 1 கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டு வந்தோம். இந்த வாத்து நேற்று சொன்னேன் இல்லையா, அந்த வாத்து ஒரு வாத்து கத்திக்கிட்டே கிடந்துச்சுட்டு, இது தாங்க என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஒரே கற்று. பாவமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பூனையை பாருங்களா, இந்த பூனைக்குட்டி அதெல்லாம் அழகாக இருக்குது. அப்புறம் கிரே கலரு சூப்பராக இருக்குது. இதெல்லாம் கோழி, ஆடு எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம்.
ஆடெல்லாம் நல்ல ஆடாக தான் இருந்துச்சு. வளர்க்கவும் வச்சுக்கலாம், வெட்டி சாப்பிடவும் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த குருவி வந்து இந்த கிளி வந்து 1800 சொல்கிறாங்க குட்டி. அப்புறம் வந்து இது காடை முட்டையாம். காடை முட்டை வந்து 35 ரூபாவாம். 5 முட்டை போட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்க, நீங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. பாருங்கள், ஆதரவு கொடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் வீடியோவை. ஓகேவா? நல்லா இருக்குது இந்த காடை முட்டை. ஆனால் நான் சாப்பிடல, வெள்ளிக்கிழமை மட்டும் நான் சாப்பிடல. நல்லா இருக்குன்னு தான் எல்லோரும் வாங்கி சாப்பிட்றாங்க. நான் சாப்பிட்லங்க வெள்ளிக்கிழமை. மற்ற நாள்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பேன். இதுவரையும் நான் காடை முட்டை சாப்பிட்டதே இல்லை. ஒரு நாள் சாப்பிடணும். ஓகே, பாய், தேங்க்யூ.